குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் சீசா. இது பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம். தமிழ் திரைப்படத்திற்கு இப்படி ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க. இது இங்கிலீஷ் டைட்டில் தான் நான் நினைக்கிறேன். இங்கிலீஷ் டைட்டில் வச்ச இயக்குனர் தயாரிப்பாளர்களுக்கு இந்த நேரத்தில் எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிறோம். தமிழ் படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்ல டைட்டில் வைங்க அப்படிங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி 3ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு 6 படங்கள் வரைக்குமே ரிலீஸ் ஆகிருக்கு. இப்படி 6 படங்கள் ரிலீஸ் ஆனால் ஆடியன்ஸ் எந்த படத்தை பார்ப்பாங்க, எந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணுவாங்க தெரியல. தயாரிப்பாளர் சங்கம், அனைத்து தயாரிப்பாளர் சங்கமும் ஒன்றிணைந்து வாரத்துக்கு 3 படம் 4 படம் முன்னாடியே ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுத்து ரெடி பண்ணி ஒரு மாசத்துக்குன்னா இந்த படம் இந்த டேட்ல வரணும், பெரிய படங்கள்லாம் ஃபெஸ்டிவலுக்கு வரணும், அந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் போட்டு பிளான் பண்ணிட்டாங்கன்னா படங்களும் வரிசையா வர ஆரம்பிச்சிடும். திடீர்னு டேட் அறிவிக்கிறாங்க. இப்போ பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 படம் வருமாட்டிருக்கு. விடாமுயற்சி படம் தள்ளி போனதுனால 10 படம் வருது பொங்கலுக்கு. 10 படம் வந்தா எந்த படத்தை ஆடியன்ஸ் பார்ப்பாங்க? 3 நாளைக்கு தான் லீவ் இருக்கு. 3 நாளைக்கு 3 படம் பார்க்கலாம். 10 படத்தை எப்படி ஆடியன்ஸ் பார்ப்பாங்க? அப்புறம் மக்கள் தியேட்டருக்கு வரல, கூட்டம் வரல அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர்கள்லாம் வருத்தப்படுறாங்க. இதெல்லாம் சங்கங்கள் தலையிட்டு ஒரு நெறிமுறை நடைமுறைப்படுத்துனாங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப நம்ம திரை விமர்சனத்துக்கு போகலாம். இப்ப இன்னைக்கு திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் ஏற்கனவே சொல்லிட்டேன், சீசா. சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ண உங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள், உறவினர்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி, இந்த சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். படத்தோட டைட்டில் சீசா. பாடினி குமார் கதாநாயகி, நட்டி மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள், ராஜநாயகம் உட்பட பல முன்னணி நட்சத்திரங்கள், ஆதேஷ் பலாவு இதில் நடிச்சிருக்காரு. பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கோயம்புத்தூர்ல ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த எம்பார்மிங் பண்ற சென்டர்ல, அதாவது பாடியெல்லாம் ஒரு ஐஸ் பெட்டியில வச்சு எம்பார்மிங் பண்ணி வெளி ஃப்ளைட்ல எல்லாம் அனுப்புவாங்க வெளியூருக்கு. இப்போ ஒருத்தர் இந்த டூர் வந்தவங்க இந்த ஊர்ல இறந்துட்டாங்கன்னா இங்கிருந்து வெளியூருக்கு அனுப்புற அந்த வேலை பார்த்துட்டு இருக்காரு ஹீரோட ஃப்ரெண்டு. ஹீரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி, அதாவது வீட்டு வேலைக்காரன் பார்த்தீங்கன்னா ராஜநாயகம், அவருடைய ராஜ்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. அவர் இறந்துடுறாரு படத்தோட ஆரம்பத்தில். அங்கதான் கதையை ஆரம்பிக்குது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. நட்டி போலீஸ் அதிகாரியா லீவ்ல இருந்தவர் மறுபடியும் டியூட்டியில ஜாயின் பண்ணி போலீஸ் விசாரணையை ஆரம்பிச்சவங்க அந்த வீட்டில் இருந்த ஹீரோவும் ஹீரோயினும் காணாம போயிருக்காங்க. அவங்க 2 பேர்த்தையும் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? இந்த ராஜநாயகம் ராஜ் கேரக்டர்ல இறந்து கிடந்தார்ல வேலைக்காரன், அவரை கொலை பண்ணது யாரு? இதெல்லாம் போலீஸ் அதிகாரியான நட்டி நட்ராஜ் எப்படி கண்டுபிடிச்சாருங்கிறது தான் இந்த படத்தோட, சீசா படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நடிச்சவங்க எல்லாருமே, நட்டி, அப்புறம் அந்த பாடினி குமார் கதாநாயகி, அந்த கதாநாயகன், அப்புறம் கதாநாயகனுடைய ஃப்ரெண்டு, அப்புறம் இந்த வீட்டு வேலைக்காரனா நடிச்ச ராஜநாயகம், அதாவது ராஜுங்கிற கேரக்டர் நடிச்ச ராஜநாயகம், டிரைவர் உட்பட எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் அழகா நடிச்சிருக்காங்க. இயக்குனர் அவங்க கிட்ட வேலை கரெக்டா வாங்கியிருக்காரு. இந்த படத்தோட மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, படத்தோட கதையும் சரி, திரைக்கதையும் சரி, அடுத்து என்னதான் நடக்க போகும்னு சொல்லிட்டு நமக்கே தெரியுற மாதிரிதான் இருக்கு. போலீஸ் விசாரணையை களத்துல இறங்கி, அதாவது போலீஸ் அதிகாரியான நட்டி களத்துல இறங்கி விசாரணை பண்ணியிருந்தான்னா படம் தொய்வில்லாம போயிருக்கும். அவங்களை எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு விசாரணை பண்ணும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் தொய்வு ஏற்படுத்து. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த விசாரணை விஷயங்களே இயக்குனர் விரிவுபடுத்தி இருந்திருக்கலாம். அதை விட்டு போட்டு கதாநாயகி லவ் பண்றாங்களா, லவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனை வருதுன்னா எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், அது ஒரு குழப்பம். கதாநாயகன் ஒரு கட்டத்துல மனநலம் பாதிக்கப்படுறாரு. எப்படி பாதிக்கப்பட்டாருங்கிறதுக்கான காரணத்தை சொல்லாம ஏதோ ஒரு டிசீஸ் அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்றாங்க. அது புரியல. அப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாப்ல கதாநாயகனுக்கும் கதாநாயகி திடீர்னு ஒரு பாட்டை கொண்டு வராங்க. அவரே கதாநாயகனு ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்திருக்கிறாரு உடம்பு முடியாம ட்ரீட்மெண்ட்டுக்கா. அப்போ ஒரு பாட்டு லவ் சாங் போடுறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு தொய்வு ஏற்படுத்துற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாப்பும் போர் அடிக்கிற மாதிரி தான் போகுது, செகண்ட் ஹாப்பும் போர் அடிக்கிற மாதிரி தான் போகுது. அதாவது நட்டி, அவர் போலீஸ் அதிகாரிக்கான நட்டி நட்ராஜ், அவருக்கான காட்சிகளை அதிகப்படுத்தி இருந்து விசாரணைகளை துரிதப்படுத்தி இருந்தாங்கன்னா இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு போர் தொழில் மாதிரி, ஒரு மகாராஜா மாதிரி பெரிய அளவுல வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். கதை நல்ல கதை. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு
சஸ்பென்ஸ், கிளைமேக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சஸ்பென்ஸ். அதை நான் இந்த இடத்துல ரிவீல் பண்ணேன்னா படம் பார்க்குற சுவாரஸ்யம் உங்களுக்கு போயிடும். நல்ல மெசேஜ் உள்ள ஒரு படம் கிளைமேக்ஸ்ல. ஆனா அந்த விஷயத்தை வந்து இயக்குனர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமா திரைக்கதையில வந்து கோட்டை விட்டாருன்னு தான் சொல்லணும். நல்ல கதையை எடுத்துக்கிட்டு திரைக்கதையில வந்து இயக்குனர் அவர்கள் வந்து சொதப்பல் பண்ணிட்டாரு. அதே நேரத்துல மியூசிக் டைரக்டர் பின்னணி இசையை வந்து எல்லா இடத்துலயுமே வாசிச்சிருக்காரு. அவர் வாட்டுக்கு எங்க வாசிக்கணும் எங்க நிறுத்தணுங்கிற விஷயமே அவருக்கு தெரியல போல. டைலாக் பேசிக்கிட்டே இருக்காங்க, போலீஸ் அதிகாரிக டைலாக் பேசுறாங்க, நமக்கு கேட்கவே மாட்டேங்குது. ஒரு பாட்டுக்கு மியூசிக்கை டம்பு டும் டம் டும் டம் டும் தட 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 தடன்னு ஏதோ வாசிக்கிறாரு. படத்தோட ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் வாசிச்சுக்கிட்டே இருக்காரு. சில இடங்கள்ல சைலண்ட் விட்டாதான் நல்லா இருக்கும். இன்னொன்னு அவங்க பேசுறதே நமக்கு வந்து சரியாகவும் கேட்க மாட்டேங்குது. அதுவும் இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ் தான். ஓவராலா பார்க்கும்போது இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எப்படி இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் பண்ண இந்த ரிவ்யூ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.